அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தேர்ந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். ஆரெங்கும் அருள் சூழ்ந்திட யாகத்தின் வழி கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்திரைத்தலம் மற்றும் அனைத்து சமூக ஊடக வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புதை நண்பர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி வைத்த கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Belangani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Belangani, who are watching the same. துணிவுடன் கூடிய நற்செய்தி அறிவிப்பு, துணிவோடு கூடிய போதனை. பவுலடியார் தன்னுடைய இறுதி நாட்களில் தனக்கு ஏற்பட்ட கடைசி நாட்களில் தனக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளையும் தாண்டி சிறைச்சாலையிலே காவலர்களுடைய அந்த நெருக்கடியிலும் கூட தன்னை அண்டி வந்த அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை போதித்தார் என்பதை கூறி திருத்துதல் பணி நூலானது இன்றோடு நிறைவுக்கு வருகிறது. காரணம், நாளை நாம் பெந்தகோஸ்தே ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து, தூயாவியை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேமையே தங்கியிருங்கள், துணையாளரை பெற்றுக்கொண்டவுடன் நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற பெந்தகோஸ்து ஞாயிறை கொண்டாடும் முன்பாக பாஸ்கா காலத்தினுடைய கடைசி நாளாகி இன்று பவுல் நமக்கு தருகின்ற செய்தி, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தகைய நெருக்கடியில் இருந்தாலும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை உற்று நோக்கிய இன்னும் நாம் தொடர்ந்து பயணிக்கிற போது ஆண்டவருடைய வலக்கரம் நம்மை திடப்படுத்தும், பலப்படுத்தும். எனவே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வரம் கேட்டு
இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவராக என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதியரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமியரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 11 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர்
உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்து அறிகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். Alleluia, 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 Alleluia. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால்
உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார்கள். தன்னுடைய இறுதி நாட்கள், அவருடைய இறுதி காலம் எருசலேமிலே தொடங்கிய பவுலடியாருடைய பணி ரோமையிலே த இட்டர்னல் சிட்டி, த ஹார்ட் ஆஃப் த சிட்டி, உலகத்தினுடைய மையம், திரு அவையினுடைய மையமாக இருக்கின்ற ரோமுக்கு இப்போது வந்துவிட்டது. தன்னுடைய 3 திருத்தூது பயணங்கள் நிறைவு செய்த பவுலடியார் கடைசி காலத்தில் அவர் போதித்த அந்த போதனைக்காக யூதர்களால் தண்டிக்கப்பட்டு அவருடைய சமோதித ஞானத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் அல்லது தன்னுடைய கவனத்தை சிதறாமல் கடைசியிலே அவர் ரோமுக்கு கொண்டு வரப்படுகிறார். நாம் வியாழக்கிழமை வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலே நாம் கேட்டோம், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் நடந்த அந்த சட்டச்சிக்கல் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை பற்றிய ஒரு குழப்பம் அல்லது கேள்விகள். காரணம், பவுலடியார் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் தூய ஆவி, சம்மணசுக்கள், உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை கொண்டவர்கள். சதுசேயர்கள் இதிலே நம்பிக்கை கிடையாது. பவுலடியாரை பற்றியவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றி இவர் போதிக்கின்றதுனாலே யூதர்கள், தலைமைச் சங்கத்தார் இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு அங்கே அவர்கள் கூடி விவாதித்த போது அந்த யூதர்களை பார்த்து கேட்ட கேள்விதான், நான் ஒரு பரிசேயன், நம்முடைய சட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னவுடன் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அங்கே சண்டை வந்துடுது. உன்னை இவரை ஒதுக்கி வச்சிடறான். பிறகு மீண்டும் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி இவர்களிடத்தில் இந்த நீதி கிடைக்காதனால தான் என்னை சிஸ்டர் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் ரோமைக்கு கொண்டு வரப்படுகிறார். அப்போ அந்த ரோமையில் அவங்க பேசிச்சு பார்த்தப்போ அவர்களை பொறுத்தவரை இதுவரிடத்தில் எந்த குற்றம், சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. சகோதரனை தன்னுடைய ரோமையில் இருந்த அந்த முதன்மை குடிமக்களை கூப்பிட்றார். கடைசியில் அவங்ககிட்ட சொல்கிறார், தன்னுடைய இனத்தார்கள்
எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் விசாரித்த போது என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் செய்யவில்லை. அதனால தான் இங்கே வேற வழி இல்லாமல் நான் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். என் நினைத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நான் எதுவுமே செய்யலை, நான் எந்த தப்பும் செய்யலை. நான் செய்த ஒரே காரியம் என்னவென்றால், அவர் சொல்வது, இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த மக்களுக்கு நான் போதிக்கிறேன். யூதர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அது புற இனத்தாருக்காக, புற இன மக்களுக்காக சொல்லப்பட்டது. அதைத்தான் நான் செய்கிறேன். அதை செய்ததுக்காக நான் விலங்கிடப்பட்டிருக்கிறேன். என்னை இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த பவுலடியாருடைய சமூதித ஞானமும் அவர் கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் அவருடைய தைரியம். ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை, பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்து விட்டு தங்கியிருந்தார். அவருடைய சொந்த உழைப்பில் உழைச்சி அவர் சாப்பிட்டு தன்னுடைய கடைசி கால பணியை செய்கிறார். வாடகை வீட்டில் தங்கினது மட்டுமல்லாமல், தான் சிறையிலே அடைக்கப்பட்டதுமல்லாமல், தனக்கு முன்பாக ஒரு காவல் இருக்கிறான் என்பதை பற்றியும் கவலைப்படாமல், தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். கடைசி நேரத்தில் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு கேள்வி விளங்கிடப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் தான் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செய்தி, அது அந்த வார்த்தை எப்படி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவுடன் கூடிய நற்செய்தி அறிவிப்பு, துணிவுடன் கூடிய போதனை, துணிவுடன் கூடிய கற்பித்தல், தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஃப்ரீயா, சுதந்திரமா, தைரியமா. அதோட பவுலடியார் யூக்கா முடிக்கிறார். இதோடு திருத்தூதர் பணியும் நிறைவாகிறது. ஏன்னா நாளைக்கு நம்ம பெந்தகோஸ்தே ஞாயிறு, திங்கட்கிழமையிலேருந்து திருவழிபாட்டினுடைய பொது காலத்தை தொடங்க இருக்கிறோம். அதனால் பாஸ்கா மொழி அகற்றப்படும், பாஸ்கா காலம் நிறைவுக்கு வரும், திருத்தூதர் பணி நிறைவாகின்றது. எனவே இயேசுவினுடைய சீடர்கள் தங்களுடைய பணியை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். நாளை பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய ஆவியை, துணையாளரை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அதனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே லூக்கா முடிச்சிட்டார். தங்கு தடை ஏதுமின்றி. அப்புறம் அவருடைய வேலை என்னென்னா, ஆண்டவருடைய நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். அதில் எவ்வளவு தெளிவாக பவுலடியார் இருந்தார் என்பதை, அவருடைய கவனச்சிதறல் எதை பற்றியும் அவர் கவலைப்படாமல், தடைகள் எவ்வளவு வந்தாலும் அந்த தடையெல்லாம் அவர் தாங்குகின்ற அளவுக்கு. அதனால தான் நற்செய்தி என்ன போது, பின்னாடி திரும்பி பார்த்த பேதுரு வர்றதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. பார்த்து தான் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்குறார், இவருக்கு என்ன ஆகும் ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும்? பேதருக்கு அது பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதாவது நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவனம் சிதறக்கூடாது. நீ எதற்காக வந்திருக்கிறாய்? உன்னுடைய பணி என்ன? ஆனால் அவங்கள நினச்சிட்டாங்க ஒரு சாக மாட்டான்னு நினச்சிட்டாங்க. அது கிடையாது. நீ உன்னுடைய காரியத்தை பார். நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, அப்படி தான் சொல்கிறாரே ஒழியா அவர் சாக மாட்டார்னு சொல்லலை. அப்போ ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகின்ற அந்த கவனச்சிதறல், நாம் செய்ய வேண்டிய காரியம், அதை தான் அவர் தான் எழுதினது. யோவான் நற்செய்தி என்ன சொல்கிறார், இவரே இவற்றை எழுதி வைத்தவர், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். ஆக கவனச்சிதறல் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த ஃபோக்கஸ், நம்ம யாரை நோக்கி நம்முடைய பார்வை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் அடுத்தவர்களை குறித்து, அவர்களுடைய முன்னேற்றத்தை குறித்து, அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து தான் நம்ம நிறைய நேரம் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எனர்ஜியையும் நாம் யோசிச்சுட்டுக்கிறோம். மற்றவர்கள் மேல் நாம் கொண்டிருக்கின்ற அந்த எண்ணம் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவது, அதில் தான் அதிகமாக போயிடுது. ஆனால் அதை தவிர்த்து கடைசி கட்டத்தில் கூட பவுலடியார் அந்த யூத தலைமை குடிப்புகளுக்கு சொல்ல வேண்டிய பதிலை சொல்லிட்டு என்ன செய்கிறார்,
தான் செய்ய வேண்டிய பணி எதற்காகத்தான் அழைக்கப்பட்டதை எடுத்து காட்டுகின்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பவுல் கொண்டிருந்த மனத்திடமனையும் அவருடைய கூர் நோக்கையும் நமக்கு எடுத்து சொல்கிறது. அவருடைய தைரியம், அவருடைய திடன், அவருடைய இலக்கு தெளிவு, துணிவான பயணம். ஒரு இயேசுவினுடைய சீடனாக இருக்க வேண்டாம். சீடத்துவம் என்பது அதாவது நாம் கொண்டிருக்க வேண்டிய இலக்கு தெளிவு, ரெண்டாவது துணிவான பயணம். தைரியமாக கடைசி நேரத்தில் விலங்கிடப்பட்டிருந்தாலும், கைதியாக இருந்தாலும், எதிரே காவலர்கள் இருந்தாலும் அதை குறித்து அவர் எந்தவித கவலைப்படாமல் போதிக்கின்றார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைக்கல்வி எண் 1808 4 முக்கியமான காரியங்களை பற்றி சொல்லுகின்ற இடத்துல திடம், நமக்கிட்ட சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம் மறைக்கல்வியில். திடம் என்றால் என்ன, திடம் என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப அருமையான வார்த்தை, தெளிவான வார்த்தை, தூய்மையான தமிழ். திடம்னா என்ன? துன்பங்கள் நடுவே நாம் கொண்டிருக்க வேண்டிய அசையாத்தன்மையே திடம். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அதாவது நாம் கொண்டிருக்கின்ற அந்த அசையாத தைரியம் இருக்குல்ல, தில்லு, தைரியம், திடம். இதன் வழியாகவே நாம் வாழ்வில் வரும் கவனச்சிதறல்களை களைகிறோம். கவனச்சிதறல்கள், அந்த தைரியம் இருக்கிறப்போ நம்மளை எந்த நெருக்கடியும் சிதறடிக்க முடியாது. பவுலடியார் ஆண்டவருடைய வார்த்தையை கடைசி நேரம் வர வரைக்கும் போதிச்சுட்டு இருந்தார். துணிவோடு போதித்தார். எவ்வித தடையுமின்றி, தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். அந்த திடம் அவரிடத்தில் இருந்தது, தைரியம் அவரிடத்தில் இருந்தது. கிறிஸ்டினா சாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் போதித்து கொண்டிருக்கிறார். நன்றாக பிரபல்யமாக போதித்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் போதித்து கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று அவருடைய கண் பார்வை இழந்து போகிறது. கண்ணு தெரியல. நாம் என்ன நினச்சிருப்போம்? நாம் என்ன நினைப்போம்? முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, வாழ்க்கை இருள்மயமாகிவிட்டது, 2 காலம் ஆயிடுச்சு, அப்படியே கூனி குறுகி வீட்டுக்குள்ளே உட்காந்துருவோம். இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், கிறிஸ்டினா சாய் இனிமே அவள் போதிக்க முடியாது, நற்செய்தியை போதிக்க முடியாது, அவளுக்கு கண்ணு தெரியல. ஆனால் அவள் சோர்ந்து விடவில்லை. தனக்கு கடவுள் கொடுத்த எழுத்து திறமையை பயன்படுத்தி ஆண்டோட நற்செய்தியை போதிக்க ஆரம்பித்தார். இதுவரைக்கும் அங்கிருந்தவங்கள்ட்ட போதிச்ச அந்த கண் பார்வை இருந்தபொழுது போதித்த இந்த கிறிஸ்டியனாம் இப்பொழுது தன்னுடைய எழுத்து ஆற்றலால், கடவுள் கொடுத்த அந்த பணியினால் இன்னும் அதிகமானவர்கள், இதுக்கு முன் இருந்தவர்களுக்கு விட அதிகமான மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை போதிக்கின்ற திறனை பெற்றார். அவர் கொண்டிருந்த இலக்கு தெளிவு, அவள் கொண்டிருந்த துணிவான பயணம், அதுதான் ஒரு சிறுனுடைய நம்பிக்கை. எனவே கண்ணு போயிடுச்சேங்கிறது இல்லாமல் இதற்கடுத்து நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டோடைய நற்செய்தி அவளால் அவ்வாறு போதிக்க முடிந்ததனால்தான் கிறிஸ்துவின் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கை வெளிப்பட்டது. அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், அதைத்தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அவன் இருக்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ என்னை பின்தொடர், நீ என்னுடைய வார்த்தையை கேள், நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னோடு இரு என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை. நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அல்லது நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மாதாடத்தில் வந்திருக்கிறோம், நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எனக்கு வியாதி இருக்குது, வருத்தம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது. எனவே நாம் அடுத்தவரை பற்றிய அந்த கவனச்சிதறலை ஒதுக்கிவிட்டு எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறார், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில், இதுக்கு நான் மாதாவிடத்தில் நன்றி சொல்ல வேண்டும், இதற்காக நான் அன்னையை பார்த்து போல வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த நம்முடைய அம்மா பிள்ளை அந்த பயணத்தில் மாதாவை நோக்கி நம்முடைய பார்வையை செலுத்துகிற போது இந்த உலகத்தின் கவனச்சிதறல்கள் அல்லது இந்த உலகத்தினுடைய நெருக்கடிகள் அல்லது இந்த உலகத்தினுடைய சவால்கள் அல்லது இந்த உலகத்தினுடைய எதிர்ப்புகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு பவுலடியாருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தான் சம்பாதித்து உழைத்து அந்த வீட்டை வாடகை எடுத்து அந்த கடைசி நேரம் வரை யார் யாரெல்லாம் தன்னை தேடி வருகின்றார்களோ அவர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு கைதியாக இருந்து கொண்டு அவருக்கு தண்டனை இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி போதித்தார்.
தைரியமாக போதித்தார், சுதந்திரமாக போதித்தார். அதனால் நீதிமொழிகள் நூல் 4:23 என்ன சொல்லுதுன்னா, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாக்கணுமா, காவல் செய். ஏனெனில் அதனின்று பிற போய் உன் வாழ்க்கையின் போக்கையை உறுதி செய்யும். உன்னுடைய இதயத்திலிருந்து எது வருகின்றதோ அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே அது உறுதி செய்யும். எனவே கூர்ந்து கவனி, உன் நம்பிக்கையை கூர்ந்து கவனி, உன் இதயத்தை கூர்ந்து கவனி, உன்னுடைய எதிர்நோக்கை கூர்ந்து கவனி, உன்னுடைய ஆண்டவர் இயேசுவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த உறவை கூர்ந்து கவனி. உன்னுடைய கவனம் சிதறாது. பவுலடியாரை போல, சாயை போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளையாவாய் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி லூக்கா திருத்தூதர் பணிகளை இந்த பாஸ்கா நிறைவு செய்கிறார். எனவே நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக, அன்னையினுடைய பிள்ளைகளாக, துணிவுடன் கூடிய நம்பிக்கையில், எதிர்நோக்கில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்த நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். தொடங்குகின்ற பொதுக்காலம் நம்பிக்கையின் காலமாக, மகிழ்ச்சியின் காலமாக, தூய ஆவியின் வரங்களை பெற்று இயேசுவினுடைய திருத்தூதர்களைப் போல நாமும் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாய் வாழ முயற்சிப்போம். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல் நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சோலின் ஒளிதமான பலிநத்தை கட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தபின் தம் சிடரெல்லாருக்கும் பலிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்புண்மாக விண்ணேற்றமானார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலி இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பெண் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூலியும் புரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன்
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். என்னுடன் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்துள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மருகே நீ என்னை ஆளவாராய், களையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மருகே நீ என்னை ஆளவாராய், களையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. வா
உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீ என்னில் வாழவா வானவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை நடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தூய்மை பெற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவேலனிடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன்
தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் என்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, the Lady of Health, Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
மன்னகமே இறங்கி வருமே. அம்மா உந்தன் பரிந்துரையா மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். With the blessings of the Most Reverend Dr. T. Sagairaj, Bishop of Tanjavur, Arukkiniketan Institute of Marian Studies, Velankanni, proudly announces 1-year online diploma course in Mariology English for both religious and lay faithful. This specially designed program offers a deeper understanding of the Blessed Virgin Mary and her role in salvation history. Eligibility: any Christian who has completed higher secondary education and is between the ages of 25 and 60 is eligible to apply for the course. Class schedule: classes will be held on Mondays and Wednesdays from 7 p.m. to 8 p.m. Join us online in this enriching journey of faith. Applications and enquiries. To apply or for further enquiries, kindly send your name, age and email address via WhatsApp to 7338798441. Our team will contact you personally. Last date for admission 15 June 2026. Ave Maria. With the blessings of the Most Reverend Dr. T. Sagairaj, Bishop of Tanjavur, Arukkiniketan Institute of Marian Studies, Velankanni, proudly announces 1-year online diploma course in Mariology English for both religious and lay faithful. This specially designed program offers a deeper understanding of the Blessed Virgin Mary and her role in salvation history. Eligibility: any Christian who has completed higher secondary education and is between the ages of 25 and 60 is eligible to apply for the course. Class schedule: classes will be held on Mondays and Wednesdays from 7 p.m. to 8 p.m. Join us online in this enriching journey of faith. Applications and enquiries. To apply or for further enquiries, kindly send your name, age and email address via WhatsApp to 7338798441. Our team will contact you personally. Last date for admission 15 June 2026. Ave Maria.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.